ஓகே. போன வீடியோல சொன்ன மாரி, எதுக்கு எந்த சாயில் மிக்ஸ் யூஸ் பண்ணணும்? சாயில் மிக்ஸ்ல என்ன போடணும்? அது என்ன? அப்படின்றத இதுல பாத்துரலாம். ஓகேவா? போன வீடியோல அது எதுக்கு சொன்னேன்னு நீங்க பாக்கலன்னா, அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க. நான் லிங்க் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு 4 இன்கிரிடியன்ட்ட பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனமா கவனிங்க. எனக்கு வந்து ஒரு ஒரு பிளான்ட் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி அவங்களா சாயில் மிக்ஸ் சக்லென்ட்க்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. எக்ஸலென்ட்டா இருந்துச்சு அவங்க கலெக்ஷன். பட் அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த மாரி நான் வாட்டர் பண்ணி 5 டேஸ் ஆச்சு. இன்னும் தண்ணி அப்படியே இருக்கு. 4, 5 டேஸா தண்ணி அப்படியே இருக்கு. ஸோ 70% ஆஃப் த பிளான்ட்ட தான் காப்பாத்த முடியுது. மிச்சது இறந்துருச்சுன்னு. சக்குலென்ட்ஸ பொறுத்தவரைக்கும், இப்ப நான் இந்த பாட்ல வாட்டர் பண்றேன்னா, 2வது நாள் இந்த பாட் திருப்பி இந்த மாரி ட்ரை ஆயிடணும். இது எவ்ளோ ட்ரையா இருக்கு. இதே மாரி ட்ரை ஆகிரணும். அதுக்கேத்த என்ன இன்கிரீடியன்ட்ஸ், அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு அவங்க என்கிட்ட என்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன்னு அவங்களே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அ கோகோ பிட் வந்து நான் அதிகமா போட்டுட்டேன். ஸோ கோகோ பிட்டும், கோகோ சிப்ஸும் போட்டுட்டேன் என்கிட்ட சொன்னாங்க. கைஸ் கவனமா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. கோகோ பிட்டும், கோகோ சிப்ஸும் நல்ல சாய்ஸ் தான். அது 2மே மாய்ஸ்சர் கன்டென்ட்ட ஹோல்ட் பண்ணும். லைக் எப்படி சொல்றது? சீட்லிங்கு, அப்புறம் இந்த ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் அதுக்கு தான் வந்து கோகோபீட் நெறைய நீங்க யூஸ் ஏன்னா, அந்த மாரி வெரைட்டிக்கு தான் நெறைய தண்ணிய உறிஞ்சு வச்சுக்கணும் அது. ஆனா சக்குலென்ட்ஸ் அப்படி கிடையாது. அது டெசர்ட் பிளான்ட்ஸ். ஸோ அதுக்கு நீங்க நெறைய மாய்ஸ்சர் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோகோபீட் இஸ் ஃபார் ரீடைனிங் மாய்ஸ்சர். மாய்ஸ்சர் அப்படியே தக்க வச்சுக்கும். ஓகேவா? வந்து ஒரு விதை போடுறேன். ஒரு டொமேட்டோ சீட் போடுறேன் அப்படின்னா, அந்த சீடு வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் நல்லா ஜெனரேட் ஆகணும்னா, அதுக்கு கோகோபீட் நெறைய தேவை. சீட், சக்குலென்ட் சீட் அதுக்கெல்லாம் நீங்க போடலாம். மான்ஸ்டரா, ட்ராபிக்கல் வெரைட்டி எல்லாத்துக்கும் நீங்க சிப்ஸ் யூஸ் பண்ணலாம். கோகோ சிப்ஸ். பட் தயவு செஞ்சு சக்குலென்ட்ஸ்க்கு அது நிறைய போடாதீங்க. செகண்ட் திங் வந்து பெர்லைட். பெர்லைட் ஒரு எக்ஸலன்ட்டான ஏரேஷன் ஏஜென்ட். அத நீங்க கண்டிப்பாங்க உங்களோட சக்குலென்ட் மிக்ஸ்ல. கேக்டஸ்லயும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் யூசுவலா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, பெர்லைட் வந்து நெறைய ஷேப்ல அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். பெர்லைட்ட வந்து நான் வைக்கிறேன். செமி ஷேடா லைட்ஸ்ல வைக்கிற இதுக்கு வந்து நெறைய பெர்லைட் போடுவேன். வெளிய வச்சிருப்பேன்ல நான் சக்குலென்ட்ஸ். வெளிய லைக் பால்கனில அந்த மாரி இருக்கிற செமி ஷேடான ஏரியாக்கு கம்மியா போடுவேன். அங்க வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வெயில் வந்து 5 மணி வரைக்கும் படும். அதனால என்னோட பாட் வந்து ஈஸியா ஒரு நாள்லயே காஞ்சிரும். சக்குலென்ட் வெளிய வச்சிருக்கிறதுக்குலாம் ஒரு நாள் தண்ணி ஊத்துவேன். அடுத்த நாள் பார்த்தா ட்ரையா இருக்கும் நம்ம சென்னை வெயிலுக்கு. ஆனா உள்ள செமி ஷேடா வச்சிருக்கிறதுக்கு எப்படின்னா ஒரு 2, 3 நாள் ஆகும். ஆனா ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அங்க நான் பெர்லைட் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பர்ப்பஸே என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது வந்து டக்குன்னு காஞ்சிரும். அதுல ஒண்ணும் சத்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஒயிட் கலர்ல உங்களுக்கு இருக்கும் பார்த்தாலே தெரியும். ஸோ அது வந்து டக்குன்னு காஞ்சிரும். உங்க உங்க சாயிலையும் நல்லா ஏரேஷனா வச்சிருக்கும். ஓகே. இதான் பெர்லைட்டோட இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க போட்டுக்கலாம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்மி கம்போஸ்ட். வெர்மி கம்போஸ்ட் இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். எல்லா பிளான்ட்ஸ்க்கும் போடலாம். வெளிய, உள்ள, நிலத்துல அந்த மாரி எந்த நீங்க லேண்ட்ல எங்க பண்ணியிருந்தீங்கனாலும் வெர்மி கம்போஸ்ட் தாராளமா போடலாம். அதுக்குன்னு ஓவர் டோஸ் பண்ணிடாதீங்க. லைக் இப்போ வந்து இந்த அளவுக்கு இந்த இந்த கப்ல வந்து நீங்க 3 பங்கு சாயில் மிக்ஸ் போடுறீங்கன்னா, 1 பங்கு வெர்மி கம்போஸ்ட் போட்டா போதும். ஓகேங்களா? வெர்மி கம்போஸ்ட் நம்ம வீட்லயே பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் கார்டன் சாயில். அது எல்லா வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நர்சரீஸ்ல அவைலபிளா இருக்கும். கேட்டு வாங்குங்க. செமி ஷேடான ஏரியாக்கு கார்டன் சாயில் வேணும்னு கேட்டு வாங்குங்க. யூசுவலா கார்டன் சாயில் நான் சில நேரம் நானாவே பிரிப்பேர் பண்ணுவேன். எப்படின்னா வெர்மி கம்போஸ்ட், கொஞ்சோண்டு கோகோ பிட், அதுக்கப்புறம் என்னோட ரெட் சாயில் இருக்குல்ல, அதை நான் வந்து நல்லா ரீஃபைன் பண்ணி வெர்மி கம்போஸ்ட் நெறைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டன் சாயில் கிடைச்சிரும். இல்லன்னா நான் வாங்கிப்பேன். லைக் ஹோல்சேல்ல நான் எங்கேயாவது வாங்கிப்பேன். வாங்கி அதோட நான் சேர்த்துப்பேன். ஸோ இதுதான் விஷயம். நீங்க கார்டன் சாயில் போட்டு பெர்லைட் மட்டும் போட்டா கூட சில பிளான்ட்ஸ் நல்லா தான் வளரும். அவசரப்பட்டு கோகோ பிட்ட அதிகமா சேர்த்துறாதீங்க. சேருங்க, அதிகமா சேர்த்துறாதீங்க. அவ்வளோதான். ஸோ இந்த 4 வந்து நீங்க நோட் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட்லி கொஞ்சம் ஈஸியா வளர்த்தரலாம் சக்குலென்ட் கேக்டஸ். ரொம்ப ரேரான வெரைட்டி கொஞ்சம் காஸ்ட்லியான சக்குலென்ட் கேக்டஸ்னா நீங்க சிண்டர் யூஸ் பண்ணலாம். சிண்டரும் வந்து ஒரு லூஸ் ஒரு ஏஜென்ட் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், கிரானுல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஹஸ்க் ரைஸோட அந்த தோல் இருக்குல்ல, அதுவும் நீங்க உம்மி அதுவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து யூசுவலா இது எல்லாமே போடுவேன். என் மிக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு டைப்பா இருக்கும். நான் ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு மிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். திடீர்னு பார்த்தா இந்த ரிவர் சாண்ட் போடுவேன். திடீர்னு எக்ஸெல்ஸ் நெறைய போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் நெறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு போடுங்க. இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சாயில் மிக்ஸ் யூஸ் பண்றது. அண்ட் ஏன் நான் நெறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, நம்ம மட்டும் சாப்பிட்டதே திருப்பி திருப்பி சாப்பிடுவோமா? வெரைட்டி எதிர்பார்க்கிறோம்ல. ஸோ பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் வெரைட்டி. கிவ் வெரைட்டி ஆஃப் சாயில். அதுக்கு முன்னாடி அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது உங்களுக்கு. இன்னும் இந்த மாரி நெறைய டீட்டெயிலா இருக்கு சாயில் பத்தி. ஸோ என்னால என்டையரா கவர் பண்ண முடியாது. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.